வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிந்துவெளி நாகரிகம் ஓகேங்களா 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்தை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்தை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இப்போது பேலன்ஸ் இருக்கிற இந்த 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்தை முடிச்சிட்டோம்னா புக் சோர்ஸ் மொத்தமாக சிந்துவெளி நாகரிகத்துக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போது இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா புத்தகத்தில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அது மொத்தமாக தொகுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு தொடக்க கால ஹரப்பா சிந்துவெளி நாகரிகம். இது வந்து ஹரப்பன் நாகரிகம் அப்படின்னு அழைப்பாங்க. ஏன் அது ஹரப்பன் நாகரிகம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த நாகரிகத்தில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எதுனா ஹரப்பா அப்படின்ற ஒரு நகரம். அதனால் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பன் நாகரிகம் அப்படின்னும் அழைப்பாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த சிந்துவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பன் நாகரிகத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஒன்று தொடக்க கால ஹரப்பா, ஓகேங்களா, தொடக்க கால ஹரப்பா, இன்னொன்று முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, இன்னொன்று பிற்கால ஹரப்பா. எதுக்கு 3ஆக பிரிச்சிருக்காங்கன்னா காலங்கள். ஓகேங்களா, இதில் 3300 POAMU பொது ஆழிக்கு முன். இந்த POAMU ஓகேங்களா, நம்ம முன்னாடி கி 3 படிப்போம், அதுதான் இப்போ தமிழில் POAMU ஓகேங்களா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எப்படி இந்த கிமு வருது அப்படின்றத நம்ம 6ஆம் வகுப்பு சிந்துவெளி நாகரிகம் கிளாஸ்லேயே டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க ஓகேங்களா, கிமு பற்றி சரியாக புரிதல் இல்லைன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இந்த POAMU எந்த வருஷத்துல இருந்துன்னா 3300 2600 வரைக்கும். ஓகேங்களா, இந்த காலகட்டத்தில் ஹரப்பன் நாகரிகம் அப்போ தான் வளர்ச்சி அடையுது. ஓகேங்களா, அப்போ தான் ஹரப்பன் நாகரிகம் தொடக்க காலத்தில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா POAMU 2600 to 1900. இந்த காலத்தில் தான் ஒரு நகர நாகரிகம் ஓகேங்களா, நகர நாகரிகம் செழிப்பாக இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்குது. ஓகேங்களா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா டைம் பீரியட் பாருங்கள், POAMU 2600 to 1900. ஓகேங்களா, அடுத்ததான் பிற்கால ஹரப்பா 1900 to 1700. இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக ஹரப்பாவில் இருக்கிற மக்கள் ஓகேங்களா, அது கரெக்டாக எதனால் இந்த நாகரிகம் அழிவை சந்திச்சுன்னு தெரியல. மேபி இயற்கை சீற்றங்களாலேயோ பஞ்சங்களாலேயோ படையெடுப்புகளாலேயோ இந்த நாகரிகம் இங்கிருந்த மக்கள் வேறு இடங்களுக்கு குடி போயிருக்கலாம், அல்லது ஓகேங்களா ஏதாச்சும் இயற்கை சீற்றங்களால் ஏதாச்சும் அவங்களுக்கு ஆகியிருக்கலாம் அப்படின்றபடி ஒரு கூற்று சொல்லப்படுது. ஆனால் இதுதான் நடந்தது அப்படின்றதுக்கான சான்று எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஹரப்பாவோட கால வரையறை பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று தொடக்க கால ஹரப்பா, தொடக்க கால ஹரப்பா POAMU 3300 to 2600. ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. ஓகேங்களா, அடுத்ததா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா POAMU 2600 to 1900. அடுத்ததா பிற்கால ஹரப்பா 1900 to 1700. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா இப்படி ஒரு நாகரிகம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு நாகரிகம் இருக்குது ஓகேங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா சார்லஸ் மேசன் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வேலை செய்ய வரவர். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹரப்பா அப்படின்னு ஒரு புதையுண்ட ஒரு நகரம் ஒன்று இருக்குது. ஒரு கோட்டை மேலே ஒரு மேடு மேலே ஏதோ கோட்டை மாதிரி ஏதோ ஒன்று கட்டி வச்சுருக்கிறாங்க செங்கற்களால். ஓகேங்களா, அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு ஹரப்பா அப்படின்ற ஒரு இடம் அப்படி இருக்குன்றத கண்டுபிடிச்சது யாருன்னா 1826 சார்லஸ் மேசன். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா இவரே மொத்தமும் கண்டுபிடிக்கல. அதுக்கடுத்து வரவங்க இந்த ரிசர்ச்சை மேலும் மேலும் கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, 26 இவர் வராங்களா. அடுத்ததான் 1831 அலெக்சாண்டர் ஃபர்னஸ். ஓகேங்களா, அலெக்சாண்டர் ஃபர்னஸ் அப்படின்றவர் என்னன்னா ஹம்ரி என்னும் ஹரப்பாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்தை போய் அவர் ஆராய்ச்சி செய்கிறார். ஓகேங்களா, 1826 யார் வர்றது சார்லஸ் மேசன். ஹரப்பாவை அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். 1831 அலெக்சாண்டர் ஃபர்னஸ். அடுத்ததாக 1856 இந்த பீரியடில் என்ன நடக்குதுன்னா, லாகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. ஓகேங்களா, ரயில் பாதை அமைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ரயில்வே ட்ராக் போகிற இடத்துல பார்த்தோன்னா நிறைய செங்கற்களால் ஓகேங்களா, நிறைய செங்கற்களால் நிறைய சுவர்கள் மாதிரியான சான்றுகள் கிடைக்குது. அதை பார்த்துட்டு இது நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ரயில்வே ட்ராக்குக்கு இடையில் கல் போடுவாங்கள்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற செங்கல்ல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்து இது என்னென்ன ஆராயிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 1853 அதுக்கு முன்னாடி 53 56 75 இந்த 3 ஆண்டுகளில் ஓகேங்களா 53 56 75 இங்கே வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்
அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாரு. ஓகேங்களா, இவருக்கு ஒரு முத்திரை கிடச்சிருக்கும். ஓகேங்களா, இந்த சிந்துவெளி பகுதியை சார்ந்த முத்திரை ஒன்று கிடச்சிருக்கும். அதன் மூலிமா இவரோட ரிசர்ச்சை இவர் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அடுத்தது 1924 மிக முக்கியமான ஒரு ஆண்டு சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும். சர் ஜான் மார்ஷல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக இந்த சர் ஜான் மார்ஷல் 1924 பொறுப்பேற்கிறார். ஓகேங்களா, இந்த பீரியட் ஆஃப் டைம் தான் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை அப்படியே புரட்டி போட்டுச்சு. ஓகேங்களா, இந்த வரலாறு இப்படி ஒரு வரலாறு இருக்குது, இதோட முக்கியத்துவம் இவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி உலகிற்கே அறிமுகப்படுத்தினர் யாருன்னா இந்த சர் ஜான் மார்ஷல். ஓகேங்களா, இந்த பீரியட் ஆஃப் டைம் தான் இந்த வரலாற்றிலே மிக முக்கியமான காலமாக சிந்துவெளி நாகரிகத்தில் கருதப்படுது. அடுத்ததாக 1940 ஆர்இஎம் வீலர் அப்படின்றவர் வந்து இங்கே ஆய்வை மேற்கொள்கிறாரு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 26 சார்லஸ் மேசன் வராரு, அரப்பா அப்படின்ற ஒரு நகரத்தை அவர் தான் கண்டுபிடிக்கிறார். அடுத்தது 1831 அலெக்சாண்டர் ஃபர்னஸ், ஓகேங்களா, அம்ரி என்னும் அரப்பாவிற்கு தொடர்புடைய ஒரு நகரத்துக்கு வராரு. அடுத்தது 1856 லாகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. அப்போ நிறைய செங்கற் சுவர்கள், ஓகேங்களா, கட்டுமானங்களை கண்டுபிடிக்கிறாங்க. 53 to 56 75 இந்த 3 ஆண்டுகளில் 53, 56, 1875 இந்த 3 ஆண்டுகளில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவரோட ஆய்வை மேற்கொள்கிறாரு. அடுத்ததா இவருக்கு தான் ஒரு முத்திரை கிடைக்குது. அடுத்ததா 1924 சர் ஜான் மார்ஷல் இந்திய தொல்லியல் துறையில் இவர் பொறுப்பேற்ற தருணம் தான் மிக முக்கியமான தருணமாக கருதப்படுது. வரலாற்றில் ஓகேங்களா மிக சிறப்பான ஒரு விஷயத்தை இவர் தான் செஞ்சிருக்கிறாரு. சர் ஜான் மார்ஷல் 1924 ஓகேங்களா, இவர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட இயக்குனர். ஓகேங்களா, இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக இவர் பொறுப்பேற்ற தருணம் தான் வரலாற்றையே திருப்பி போட்டுச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்ததான் 1940 ஆர்இஎம் வீலர் அப்படின்றவர் அவரோட ஆய்வை மேற்கொள்கிறாரு. அதுக்கு அடுத்ததா இந்த சிந்துவெளி நகரத்தோட ஓகேங்களா நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தோன்னா, அந்த நாகரிகம் இருந்ததற்கான நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சில புத்தகங்களில் 13 லட்சம்னு இருக்கும். ஓகேங்களா, 13 லட்சத்தை மில்லியனில் மாற்றினா 1.3 மில்லியன் வரும். பட் இந்த புத்தகத்தில் 1.5 மில்லியன், ஓகேங்களா, 1.5 மில்லியன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம கூகுளில் பார்த்தோன்னா 1.3 to 1.5 மில்லியன் அப்படின்னும் தகவல்கள் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, ஆக மொத்தத்தில் 1.3 to 1.5 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷனில் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்ததா இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லைகள் எங்கெங்கே இருந்துச்சு. ஓகேங்களா, நம்ம சிந்துவெளி நாகரிகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓகேங்களா இதுதான் இந்தியா. இந்த சிந்துவெளி நாகரிகம் ஓகேங்களா இங்கேயும் பரங்கி இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல தான் சிந்து, மொகஞ்சதாரோ போன்ற நகரங்கள் இங்கே தான் இருக்குது. இந்த நகரங்கள் இப்போ எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா, இந்த பீரியட் ஆஃப் டைம் எல்லாம் இந்தியா பாகிஸ்தானு எதுவுமே பிரிக்கப்படலை. ஓகேங்களா, மொத்தமாகவே இந்தியா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இந்த இடங்கள்லாம் ஓகேங்களா இந்த நம்ம பார்க்குற மொகஞ்சதாரோ, சிந்து இது எல்லாமே எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் தான் இருக்குது. ஓகேங்களா, அரப்பாவும் பாகிஸ்தானில் தான் இருக்குது. இப்போ இதோட எல்லைகள், இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லைகள் எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிழக்கில் எங்கே இருந்துச்சுன்னா ஆலம்கீர்பூர், உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஆலம்கீர்பூர் வரைக்கும் இதோட எல்லை இருந்துச்சு. சிந்துவெளி நாகரிகத்தோட கிழக்கு எல்லை எதுவாக இருந்துச்சுன்னா ஆலம்கீர்பூர், அதாவது உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஆலம்கீர்பூர். அப்படியே மேற்கில் வந்தோன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லைகளான சட்கா ஜெண்டர், இல்லை பாகிஸ்தான் ஈரானோட எல்லைகளான சட்கா ஜெண்டர் தான் சிந்துவெளி நாகரிகத்தோட மேற்கு எல்லை. ஓகேங்களா, கிழக்கில் ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ், மேற்கில் வந்தோன்னா சட்கா ஜெண்டர் ஓகேங்களா பாகிஸ்தான் ஈரானோட எல்லை. அடுத்ததாக வடக்கில் பார்த்தோன்னா ஷாட்டுகை, இந்த ஷாட்டுகை எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஷாட்டுகை எங்கே இருக்குது? இந்த ஆப்கானிஸ்தானில் ஷாட்டுகை இருக்குது. ஓகேங்களா, இது கிழக்கு, மேற்கு, இங்கே வடக்கு, தெற்கில் மகாராஷ்டிரா. ஓகேங்களா, மகாராஷ்டிராவில் இருக்கிற தைமாபாத் வரைக்கும் சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லை வந்து பறந்து விரிஞ்சு இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்த நகரங்கள் என்னென்ன, குறிப்பிட்டு ஒரு 7 நகரங்களை இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய நகரங்கள் இருந்திருக்கலாம், நமக்கு இப்போ கிடைக்கிற சான்றுபடி மொத்தமாக ஒரு 7 நகரங்கள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நகரம் என்னன்னா அரப்பா. ஓகேங்களா, அரப்பா பஞ்சாப். நம்ம பஞ்சாப்னு ஒன்று இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப்னு நினைக்கக்கூடாது, பாகிஸ்தான்லேயும் ஒரு பஞ்சாப் இருக்குது. ஓகேங்களா, அப்போ அரப்பா என்பது
பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபில் இப்போ இருக்குது ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தானில் இருக்குது அரப்பான்ற நகரம் ஓகேங்களா. அடுத்ததான் மொகஞ்சதாரோவும் சிந்து அப்படின்ற பகுதியில் இருக்குது. இதுவும் பாகிஸ்தான் ஓகேங்களா. அரப்பாவும் சரி மொகஞ்சதாரோவும் சரி எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரப்பா பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபில் இருக்குது. மொகஞ்சதாரோ பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து அப்படின்ற பகுதியில் மொகஞ்சதாரோ காணப்படுது. அடுத்ததாக டோலவீராவும் இந்த சுர்கோட்டா இது ரெண்டும் பார்த்தோன்னா குஜராத்தில் இருக்கும் ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. டோலவீரா குஜராத் இந்தியா ஓகேங்களா. சுர்கோட்டா குஜராத், அடுத்ததா இந்தியா. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு நகரமும் இருக்கும், எழுத மிஸ் பண்ணிட்டோம்னா என்னன்னு தெரியல. லோத்தல் ஓகேங்களா. லோத்தல் எங்கே தான் இருக்கும்? குஜராத்தில் தான் இருக்கும் ஓகேங்களா. மொத்தமாக டோலவீரா குஜராத் இந்தியா. அடுத்ததா சுர்கோட்டாவும் குஜராத் இந்தியாவில் தான் இருக்கும். லோத்தலும் குஜராத்தில் தான் இருக்கும் ஓகேங்களா. அடுத்ததா காலிபங்கன் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பனாவலி ஓகேங்களா. பனாவலி எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா அதுவும் ராஜஸ்தான். பனைமரம் நிறைய இருக்கிறது ராஜஸ்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலி இருக்கிறதும் ராஜஸ்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. அல்லது கீழ்கண்ட இணைகளில் சரியான இணை எது தவறான இணை எதுனோ கேட்குறது வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா. டோலவீரா சுர்கோட்டா லோத்தல் குஜராத்தில் இருக்குது. அடுத்ததாக காலிபங்கன் பனாவாலி ஓகேங்களா, ரெண்டும் ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்ததாக ராக்கி கார்கி இது எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது ஓகேங்களா. இந்தியாவில் இருக்கிற ஹரியானாவில் இருக்குது ஓகேங்களா. அடுத்ததா வேறு என்ன பார்க்க போகிறோன்னா மொகஞ்சதாரோ. நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் மொகஞ்சதாரோ அரப்பான்னு. அந்த மொகஞ்சதாரோவில் நமக்கு என்னென்ன அகழ்வாய்விடங்கள் ஓகேங்களா, நம்ம ரிசர்ச் பண்ணும்போது அங்கே சர்வே பண்ணும்போது என்னென்ன நமக்கு கிடைச்சிது அப்படின்றத தான் இந்த டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இங்கே முக்கிய நகரங்கள் இருக்குங்களா, இந்த நகரத்துலலாம் ஓகேங்களா குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு என்னென்ன கிடைச்சிச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மொகஞ்சதாரோ அப்படின்ற இடம் என்னென்னா உயர்ந்த ஒரு மேடை ஓகேங்களா. அந்த மேடை மீது திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம் தான் இந்த மொகஞ்சதாரோ ஓகேங்களா. உயர்ந்த ஒரு மேடை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல கட்டப்பட்ட ஒரு நகரம் தான் மொகஞ்சதாரோ. அங்கே கோட்டை போன்ற இதுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஹரப்பாவோட நகரங்கள்னு பார்த்தோம்னா ஓகேங்களா, இந்த நகரங்களில் வீடுகள் எப்படி இருந்திருக்கும் இல்லை அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். இந்த வீடுகள் பார்த்தோன்னா சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. செங்கற்களை சூளை மூலயமா ஓகேங்களா. இப்போ நம்ம செங்கல் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி செங்கலை நெருப்பில் சுட்டும் பயன்படுத்தியிருக்காங்க, சுடாமலும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்துதான் தெருக்கள் எல்லாம் சட்டக வடிவத்தில் இருந்திருக்கு ஓகேங்களா. ஸ்ட்ரீட் ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் எந்த வடிவத்தில் இருக்குது? சட்டக வடிவத்தில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கழிவுநீர் கால்வாய் ஓகேங்களா, நம்ம கழிவு நீராக யூஸ் பண்ணுற கால்வாயெல்லாம் ஸ்லோப்பாக ஓகேங்களா தாழ்வாக போயிட்டு ஒரு இடத்துல சேர்ற மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த சிந்துவெளி நாகரிகம் ஓகேங்களா. சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற நகரங்களில் இப்போவும் கண்டெடுத்திருக்காங்க ஓகேங்களா. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் இப்போ கூட நிறைய இடத்துல கழிவுநீர் கால்வாய் இல்லை. அந்த பீரியட் ஆஃப் டைம் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு கழிவுநீர் கால்வாய் வசதியோட ஒரு சுடாத செங்கற்களை பயன்படுத்தி மாடி வீடுலாம் கட்டியிருக்காங்க ஓகேங்களா. இந்த மாடி வீடுகள் கட்டியிருக்காங்க அப்படின்றது நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா, படிக்கட்டுலாம் இருக்குது வீட்டுக்கு மேலே. அப்போது படிக்கட்டு இருக்குன்னா மேலேயும் ஏதாச்சும் ஒரு போர்ஷனை கட்டியிருப்பாங்க. அப்போது சிந்துவெளி மக்கள் சுடாத செங்கற்களை பயன்படுத்துகிறாங்க. அவங்களோட கட்டுமானங்கள் ஓகேங்களா, அவங்களோட வீடு மெத்தை வீடுகளாக கட்டியிருக்காங்க. படிக்கட்டுகளும் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து தான் சட்டக வடிவில் தெருக்கள் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா. அடுத்ததாக முறையான கழிவுநீர் கால்வாயெல்லாம் வச்சு அவங்க அப்போ பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மொகஞ்சதாரோ. இந்த மொகஞ்சதாரோவில் ஆல்ரெடி சொல்லிட்டோம் உயர்ந்த மேடை மீது கட்டப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா. அடுத்ததான் இந்த மொகஞ்சதாரோவில் என்ன முக்கியமான 2 விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று சேமிப்பு கிடங்கு அல்லது தானிய களஞ்சியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தானிய களஞ்சியம் ஓகேங்களா, தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான தானிய களஞ்சியங்களை இந்த மொகஞ்சதாரோவில் கண்டெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெருங்குளம் ஓகேங்களா, த கிரேட் பாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய குளத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த குளத்தில் வடக்கு தெற்கில் ஓகேங்களா ஸ்டெப்ஸ் இருந்து கீழே போகிற மாதிரி இருக்குது, சுற்றி நடந்து வர மாதிரியான வழிகளும் வச்சு குளத்தை அமைச்சிருக்காங்க. அந்த குளத்தோட சுவர்களில் தண்ணி ஊறாமல் இருக்கிறதுக்கு இயற்கை தாரை வந்து பயன்படுத்தி அந்த சுவர்களெல்லாம் பூசி வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள்,
அந்த காலத்திலே குளம் கட்டி அதுக்கு தண்ணி லீக் ஆகாத மாதிரி ஓகேங்களா, தண்ணி செவுத்துல ஊறாத மாதிரி இயற்கை தாரெல்லாம் கொண்டு பயன்படுத்தி இருக்காங்க அந்த காலத்தில் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தானிய களஞ்சியம் இல்லை, அதுலேயும் ஈரம் புகாமல் இருக்கிறதுக்கு ஜிப்சம் எல்லாம் கலந்து செவத்தில் பூசி வச்சிருக்கிறதுக்கான சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு இந்த மொகஞ்சதாரோவில் இருக்கிற தானிய களஞ்சியத்தில் ஓகேங்களா. அடுத்ததாக காளிபங்கன் நம்ம இங்கே பார்த்தோம்ல, காளிபங்கன் எங்கே இருக்கு? ராஜஸ்தான். இந்த காளிபங்கனில் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தோன்னா நெருப்பு குண்டம். அப்போ அவங்க நெருப்பு குண்டம் வேள்வியெல்லாம் வளர்த்ததற்கான யாகம் பண்ணதுக்கான சான்றுகள், நெருப்பு குண்டம்லாம் இருந்ததற்கான சான்றுகள் எங்கே கிடைக்குதுன்னா காளிபங்கன் ராஜஸ்தானில் கிடைக்குது. இந்தியாவில் இருக்கிற ராஜஸ்தான் காளிபங்கனில் நெருப்பு குண்டம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க உழுத நிலங்களுக்கான சான்றுகள், கலப்பை போன்ற பொருட்கள்லாம் கூட கிடைச்சிருக்கும் ஓகேங்களா. நெருப்பு குண்டம், உழுத நிலம் ஓகேங்களா. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நெருப்பு குண்டமும் உழுத நிலமும் எங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளனா சிந்துவெளி நாகரிகத்தில் காளிபங்கன் ராஜஸ்தானில் ஓகேங்களா. மொகஞ்சதாரோவில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ஒன்று தானிய களஞ்சியம், இன்னொன்று பெருங்குளம் ஓகேங்களா. அடுத்ததாக தானிய களஞ்சியம் ஒன்று ஓகேங்களா, இன்னொரு தானிய களஞ்சியம் ஒன்று ராக்கி கர்கி. இங்கே பார்த்தோம்ல ராக்கி கர்கி, இந்த ஹரியானாவில் இருக்கிற ராக்கி கர்கியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. தானிய களஞ்சியம் ராக்கி கார்கி ஹரியானாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ தானிய களஞ்சியம் 2 இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒன்று மொகஞ்சதாரோ, இன்னொன்று ராக்கி கார்கி ஓகேங்களா. அடுத்ததா கப்பல் கட்டும் தளம். கப்பல் கட்டுற தளம் எங்கே இருக்குன்னா லோத்தலில் இருக்கும். இந்த லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது ஓகேங்களா. அடுத்ததா விலங்குகள் ஓகேங்களா. அரப்பால என்னென்ன மாதிரியான விலங்குகள் இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரப்பால மாடுகள் வளர்த்ததுக்கான சான்றுகள்லாம் நிறையவே அவங்களோட முத்திரைகளில் கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஒரு பெரிய வகையான ஒரு மாடு ஓகேங்களா, ஒரு பெரிய சைஸில் இருக்கிற ஒரு மாடு அந்த முத்திரையில், நிறைய முத்திரையில் அந்த மாடு இருக்கிற மாதிரியான முத்திரைகள் கிடச்சிருக்கு. அந்த மாடுகள்லாம் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா செபு ஓகேங்களா. இது நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் மாடுகளை எவ்வாறு அழைத்தனர்னு பார்த்தோன்னா செபு என்று அழைத்தனர் ஓகேங்களா. ஒரு பெரிய வகையாக இருக்கிற ஒரு மாடு தான் இந்த செபு ஓகேங்களா. அவங்களோட பல முத்திரைகளில் இந்த செபு காணப்படுது ஓகேங்களா. அடுத்ததாக குதிரை. சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத 2 பொருட்கள் ஓகேங்களா. ரெண்டு விஷயத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. பொருட்கள்னு இல்லை, 2 விஷயத்தை பற்றி தெரியாது. ஒன்று குதிரை, இன்னொன்று இரும்பு. பல முறை எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சிந்துவெளி மக்கள் அறியாதது என்ன? குதிரை மற்றும் இரும்பு ஓகேங்களா. அடுத்ததாக அவங்க உணவாக என்னென்ன சாப்பிட்ருப்பாங்க, அதுக்கான சான்றுகள் என்னென்ன சான்றுகள் கிடச்சிருக்குன்னா அவங்க மீன் சாப்பிட்டது, பறவை, இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்டதற்கான சான்றுகள் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காட்டுப்பன்றி, மான், முதலை ஆகியவையும் பற்றிய அறிவும் அவங்களுக்கு, இதை பற்றின புரிதலும் அவங்களுக்கு இருந்திருக்கு ஓகேங்களா. காட்டுப்பன்றி, மான், முதலை இதற்கான சான்றுகளும் ஆங்காங்கே கிடச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத ஒரு விலங்கு குதிரை. தெரிந்த விலங்குகள் எதுனா காட்டுப்பன்றி, மான், முதலை, அடுத்ததாக செபு என்று அழைக்கப்படுகிற மாடுகள் ஓகேங்களா. இதை பற்றின நாலேஜ்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு ஓகேங்களா. சிந்துவெளி மக்கள் இந்த காலத்தில் ஸ்டார்ட் ஆகி நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே மாடி வீடு கட்டி சுடாத செங்கற்களை பயன்படுத்தி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நம்ம அடுத்ததாக இன்னும் இருக்கிற டேட்டாஸை பார்க்கலாம். அடுத்ததாக மீதம் இருக்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஓகேங்களா. சிந்துவெளி நாகரிகத்தில் கைவினை பொருட்கள், நிறைய கைவினை பொருட்கள் செய்கிறாங்க. அது எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தி கைவினை பொருட்கள் செய்கிறாங்கன்னு பார்ப்போம். கார்னிலியன் என்பது ஒரு மணி வகை ஓகேங்களா. கார்னிலியன் மணி. அடுத்ததாக ஜாஸ்பர் என்ற பொருளை வச்சும் கைவினை பொருட்களை தயாரிக்கிறாங்க. அடுத்ததாக கிறிஸ்டல், படிக்கல் ஓகேங்களா. படிக்கலை தான் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஸ்டீடைட் என்பது ஒரு நுரைக்கல் ஓகேங்களா, நுரைக்கல். அடுத்ததாக சங்கு, பீங்கான், சுடுமண் இந்த பொருட்களெல்லாம் வச்சு கைவினை பொருட்களை செய்கிறாங்க ஓகேங்களா. வளையல் செய்கிறதோ அல்லது வேறு ஏதாச்சும் அணிகலன் செய்கிறதோ இந்த மாதிரியான பொருட்களை நிறைய செய்கிறாங்க ஓகேங்களா. எந்தெந்த பொருட்கள்? இந்த கார்னிலியன் மணி, ஜாஸ்பர், கிறிஸ்டல், படிக்கல், ஸ்டீடைட் நுரைக்கல், சங்கு, பீங்கான், சுடுமண் இதெல்லாம் பயன்படுத்தி நிறைய பொருட்களை செய்கிறாங்க ஓகேங்களா. சங்கு வளையல்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி செம்புகளை வச்சு ஏதாச்சும் ஒரு பொருள் செய்கிறது, இந்த மாதிரி பொருட்களை செஞ்சு மெசபடோமியா அப்படின்ற ஒரு நகரத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஓகேங்களா. வணிகத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த பொருட்கள் எல்லாம் செஞ்சு கைவினை பொருட்களை மெசபடோமியாவுக்கு வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மெசபடோமியா கூட ஓகேங்களா. இந்த மெசபடோமியா அப்படின்றது இப்போ எங்கன்னு பார்த்தோன்னா குறிப்பிட்டு எங்கன்னு சொல்ல முடியலை.
ஆனால் இந்த சிரியா, ஈரான், ஈராக் ஓகேங்களா, இந்த சைடில் இருக்கிற ஒரு இடம் தான்னா இந்த மெசபடோமியா ஓகேங்களா. இந்த மெசபடோமியாவில் நிறைய முத்திரைகள்லாம் கூட சிந்துவெளி பகுதியோட முத்திரைகள்லாம் இந்த மெசபடோமியாவில் கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா. இதன் மூலயமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தோம்னா, இந்த பகுதிகள்லாம் ஓகேங்களா, இந்த மெசபடோமியாவில் கிடைச்ச முத்திரைகள் மூலமாக சிந்துவெளி மக்கள் மெசபடோமியாவோட வணிக தொடர்பில் இருந்திருக்காங்க. இங்கே இருந்த பொருட்கள் அங்கே மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதிலாம் நடந்திருக்கு அப்படின்றத தகவல் நமக்கு தெரிய வருது ஓகேங்களா. எந்தெந்த பொருட்களை வச்சு கைவினை தயாரிப்புகள் செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு. அடுத்ததான் மட்பாண்டம்னு எடுத்தோன்னா அவங்க முக்கியமாக ஓகேங்களா சுட்ட ஒரு கலன் செய்கிறாங்கன்னா அந்த கலனை சுட்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க மேக்சிமம் ஓகேங்களா. அடர் சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் சுடப்பட்ட மட்பாண்டங்களே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்ததாக அந்த மட்பாண்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா மேலே சின்னதாக இருக்கிற மாதிரியான மட்பாண்டங்கள், அடுத்ததாக கைப்பிடி வச்ச மாதிரியான மட்பாண்டங்கள், அடுத்ததாக கீழே தாங்கிறதுக்கு ஓகேங்களா இந்த பாத்திரத்தை கீழே வைக்கிறதுக்கான சில மட்பாண்டங்களையும் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க ஓகேங்களா. இந்த மாதிரி வாய் குறுகலாகவும் அடிப்பகுதி அகலமாக இருக்கிற மாதிரியான மட்பாண்டங்களையும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்களை செஞ்சுருக்காங்க. அதில் ஓவியங்களாகவும் நிறைய விஷயங்களை அந்த மட்பாண்டத்தில் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா இலைகள், அடுத்ததாக மீன் செதில், கோணல் மாணலான கோடுகள் ஓகேங்களா. கோணல் மாணலான கோடுகள்லாம் மட்பாண்டங்களை டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்ததாக ஒன்றை வெட்டி கொள்ளும் வட்டங்கள் ஓகேங்களா. ஒன்றை வெட்டி கொள்ளும் வட்டங்கள் எல்லாம் டிசைனாக போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த மட்பாண்டங்களில் கோப்பை, தேநீர் கோப்பைன்னு இல்லை, கோப்பை போன்ற வடிவங்கள் சின்னதாக ஒரு பிடி வச்ச மாதிரியான பாத்திரங்களை கூட அவங்க மட்பாண்டத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க ஓகேங்களா. அடுத்ததாக வடிவியல், தாவரங்கள், விலங்குகள் இதோட உருவங்களை எல்லாத்தையும் அந்த மட்பாண்டத்தில் அவங்க வரைஞ்சி வச்சுருந்தாங்க. மட்பாண்டம்னு எடுத்தோம்னா அடர் சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் மட்பாண்டங்களை செய்கிறாங்க. அந்த மட்பாண்டத்தில் நிறைய ஓவியங்களை தீட்டுறாங்க. அந்த என்னென்ன ஓவியம்னு பார்த்தோன்னா இலைகள், மீன் செதில்கள், கோணல் மாணலான கோடுகள், ஒன்றை வெட்டும் வட்டங்கள், வடிவியல், தாவரங்கள், விலங்குகள் இதோட உருவங்களையும் அந்த மட்பாண்டத்தில் தீட்டி வைக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்ததா இப்போ நம்ம இந்த பொருட்கள்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தோம் ஓகேங்களா. கைவினை பொருட்களாக சங்கில் வளையல் செய்கிறாங்க. செம்பில் பார்த்தோன்னா இந்த கண்ணுக்கு மை வைக்கிற குச்சிகள் ஓகேங்களா, மீன் பிடிக்கிற தூண்டில் முள்கள், இந்த மாதிரியான நிறைய பொருட்களை செய்கிறாங்க. அதெல்லாம் எந்தெந்த பொருட்களை வச்சு செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அங்கங்கே சில குறிப்பிட்ட பொருட்கள் கிடைக்குது ஓகேங்களா. அதை செய்கிறதுக்கு குறிப்பிட்ட பொருட்கள் கிடைக்குது. அது எங்கெங்கே இருந்து எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். சங்கு எங்கேருந்து உற்பத்தி செய்கிறாங்க. சங்கு பொருட்கள் நாகேஸ்வர், பாலக்கோட் இந்த நகரத்தில் தான் சங்கு பொருட்கள் கிடைக்குது. இங்கே தான் இதை தயாரிக்கிறாங்க. சங்கு பொருட்கள் பெரும்பாலும் எங்கே தயாரிக்கிறாங்கன்னா நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட். அடுத்ததாக வைடூரியம் ஷார்ட்டுகை நம்ம என்னன்னு பார்த்தோம் வடக்கில் ஓகேங்களா. வடக்கு எல்லையா ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஷார்ட்டுகை தான் சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லைன்னு பார்த்தோம். அந்த ஷார்ட்டுகையில் தான் வைடூரியம் சார்ந்த பொருட்களை தயாரிக்கிறாங்க. அடுத்ததாக கார்னிலியன், இங்கே பார்த்தோம் நம்ம அதே கார்னிலியன் தான் அந்த மணி சார்ந்த பொருட்களை எங்கே செய்கிறாங்கன்னா லோத்தல். இந்த லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. இங்கே தான் கப்பல் கட்டும் தளம் அதுவும் அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா. அடுத்ததாக ஸ்ட்ரீடைட் என்று சொல்லப்படுகின்ற நுரைக்கல், இது தெற்கு ராஜஸ்தான் தெற்கு ராஜஸ்தானில் இது சார்ந்த பொருட்களை செய்கிறாங்க. அடுத்ததாக செம்பு பொருட்களை எங்கெங்கெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான் மற்றும் ஓமன். என்ன சார் ஓமன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஓமன்லேயும் செஞ்சதுக்கான சான்றுகள் கிடச்சிருக்கு. அடுத்ததாக உலோகம் மற்றும் கருவிகள் ஓகேங்களா. உலோகம் மற்றும் கருவிகள்னு பார்த்தோன்னா நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா வெண்கல காலம் அல்லது உலோக காலம்னு கூட சொல்லுவாங்க. உலோக காலம் ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஓகேங்களா வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருட்களை தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. கற்காலம் அதாவது கல்லால் செய்யப்பட்ட பொருள்களை விட வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருள்களை அதிகமாக பயன்படுத்தினதால அதை வெண்கல காலம் அப்படின்னு குறிப்பிடுவோம் அல்லது உலோக காலம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. வெண்கலம், செம்பு இந்த பொருட்களில் தான் வச்சு தான் நிறைய கருவிகளை செய்கிறாங்க. அடுத்ததாக படிக்கல் இந்த படிக்கலை வச்சு கத்திகள்லாம் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செம்பு, எலும்பு, தந்தம் இந்த பொருட்களெல்லாம் வச்சும் கருவிகள் தயாரிக்கிறாங்க. பலதரப்பட்ட கருவிகள் நம்ம சொன்ன மாதிரி அந்த மீன் தூண்டில் போடுற முள், அந்த தூண்டில் முள், அடுத்ததாக நிறைய கத்திகள், இந்த மாதிரி பொருட்கள் செய்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக ரோரி செட் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ரோரி செட் அப்படின்ற
ஒரு படிக்கல்ல வச்சு கத்திகள் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரோரி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானில் ரோரி அப்படின்ற ஒரு பகுதியில் கிடைக்கிற ஒரு கல், ஓகேங்களா. அந்த கல்லுக்கு பேர் செத்துக்கல், ஓகேங்களா. ரோரி என்ற பாகிஸ்தானில் ரோரி என்ற பகுதியில் கிடைக்கிற கல், ஓகேங்களா. அது ஒரு படிக்கல். அந்த பாறையில் இருக்கிற கல்லை வச்சு கத்திகள் நிறைய செய்கிறாங்க, ஓகேங்களா. ரோரி என்பது பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பகுதி. அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பாறை பொருட்களை அந்த செட் படிக்கல்ல வச்சு செய்கிறதால அது ரோரி செட் படிக்கல் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கற்கள் மூலயமாக கத்திகள்லாம் நிறைய செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக வணிகம், மிக முக்கியமானது. வணிகம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக் இதோடலாம், ஓகேங்களா. நம்ம இங்கே மெசபடோமியான்னு சொன்னோம். மெசபடோமியானா என்னென்ன சொன்னால் ஈரான், ஈராக், சிரியா போன்ற நாடுகள், தற்போது இருக்கிற நாடுகள்னு சொன்னோம். இந்த நாடுகள்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஈரான், ஈராக், ஓமன் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற நாடுகள், ஓகேங்களா. இங்கெல்லாம் வணிக தொடர்பு மேற்கொண்டதுக்கான நிறைய முத்திரைகள், ஓகேங்களா. சிந்துவெளி முத்திரைகள்லாம் ஈரான், ஈராக்லலாம் கிடச்சிருக்கும், ஓமனில் கூட கிடச்சிருக்கும், ஓகேங்களா. இதன் மூலயமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அரப்பா மக்கள் அவங்களோட வணிக தொடர்பு மேற்கொண்டு இருக்காங்க. வணிகம் மேற்கொண்டதால தான் இங்கே இருக்கிற பொருட்கள் அந்த நாடுகளில் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, இங்கே செய்யப்பட்ட ஒரு பொருள் அங்கே கிடைக்குதுன்னா அப்போ ரெண்டு பேருக்கும் வணிக தொடர்பு இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும். அடுத்துதான் மிக முக்கியமானது, இல்லை வணிகத்திலே மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு, கியூனிஃபார்ம் கல்வெட்டு. இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா மெசபடோமியாவுக்கும் சிந்து பகுதிக்கும் வணிக தொடர்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற கல்வெட்டு எதுன்னு கேட்பாங்க. நிறைய முறை கேட்டிருக்காங்க. எந்த கல்வெட்டுன்னு பார்த்தோன்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் மெலுக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கியூனிஃபார்ம் கல்வெட்டு சிந்து பகுதியில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி குறிப்பிடுது. சிந்துக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையே நடைபெற்ற வணிகத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு மெசபடோமியா கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் மெலுக்கா அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருப்பாங்க. மெலுக்கானா என்னன்னு பார்த்தோன்னா சிந்து பகுதியை குறிக்கிறது, ஓகேங்களா. மெலுக்கா என்பது எதுனா சிந்து அப்படின்ற சிந்து பகுதியை குறிக்கிறதால இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அந்த ஓமன், பக்ரைன், ஓகேங்களா, இந்த நகரத்துக்கு மெசபடோமியாவில் நடைபெற்ற வணிகத்துக்கு சான்றாக இருக்கிற ஒரே கல்வெட்டு இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு தான், ஓகேங்களா. இந்த கல்வெட்டில் மெலுக்கான்ற வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கும். அந்த மெலுக்கா என்ற வார்த்தை சிந்து பகுதியை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஓமனில் ஒரு ஜாடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்கே நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி கைப்பிடி வச்ச ஜாடிகள், ஓகேங்களா. வாயகன்று கீழே மேலகன்று கீழே பெருத்த மாதிரி இருக்கிற ஜாடிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னு. அதே மாதிரி ஒரு ஜாடி சிந்து பகுதியை சேர்ந்த ஒரு ஜாடி ஓமனில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்ததா எடைக்கற்கள், ஓகேங்களா. வணிகம் நடைபெற்றுச்சு, ஸோ அதுக்கான எடைகள், ஓகேங்களா. அந்த தரவுகள் கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா. இங்கிருந்து ஒரு பொருட்களை கொடுக்குறாங்கன்னா ஒரு அளவீடு வச்சு தானே கொடுக்க முடியும். ஸோ அப்போது தரமான, ஓகேங்களா, கரெக்டான ஒரு எடைக்கற்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த எடைக்கற்கள் எதை மூலமாக செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா படிக்கல், ஓகேங்களா. இங்கே நம்ம பார்த்த படிக்கல் மூலயமாக தான் செஞ்சுருக்காங்க, ஓகேங்களா. படிக்கல் எங்கே பார்த்தோம், இங்கே கிறிஸ்டல் என்று சொல்லப்படுகிற படிக்கல். இந்த படிக்கல் மூலமாக தான் மேக்சிமம் எடைக்கற்கள் செஞ்சுருக்காங்க, ஓகேங்களா. இந்த எடைக்கற்கள் எந்த வடிவத்தில் இருக்குன்னு கேட்பாங்க. கனசதுர வடிவம், ஓகேங்களா. எந்த வடிவத்தில்? கனசதுர வடிவத்தில் எடைக்கற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த கல்லால் செய்யப்பட்டிருக்கு? படிக்கல்லால் செய்யப்பட்டிருக்கு. அந்த எடைக்கற்கள் எல்லாமே இரும முறையில் இருக்குது. அது என்ன இரும முறைகள்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு எடைக்கல் இருக்குதுன்னு வச்சுப்போம். இதோட வெயிட் ஒரு கிராம்னா அடுத்த ஒரு எடைக்கல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற எடைக்கல்லோட வெயிட்டு 2 இருக்கும், ஓகேங்களா. இது 1 கிராம்னா இது 2 கிராமாக இருக்கும். அதுக்கடுத்து இருக்கிற எடைக்கல்லோட வெயிட்டு இதோட 2 மடங்கு, ஓகேங்களா. இரும முறை, ஓகேங்களா. இதோட 2 மடங்கு என்ன வரும்? 8 கிராமாக இருக்கும். அதுக்கடுத்ததா இதோட பெரிய ஒரு எடைக்கல் இருக்குன்னா இதோட வெயிட் இதோட 2 மடங்கு, அந்த இரும முறைனா இதோட 2 மடங்கு 16 கிராமாக இருக்கும். அப்போது 1, 2, 4, 8, 16, 32ன்னு இந்த மாதிரியான எடைக்கற்கள் இரும முறையிலான எடைக்கற்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க, ஓகேங்களா. அதில் முக்கியமாக கிடைச்சிருக்கிற ஒரு எடைக்கல் எதுன்னு பார்த்தோன்னா 16. இதில் 2, 2, 4, 8, 6, 16 இருக்குங்களா. இதில் 16 இந்த ஒரு எடைக்கல் கிடைச்சிருக்கு. இந்த எடைக்கல்லோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 13.63 கிராம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்துவெளி பகுதியில் கிடைக்கப்பட்ட 16 இரும முறையில் 16 என்ற சிறிய எடைக்கல்லோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 13.63 கிராம், ஓகேங்களா.
அடுத்ததாக 1 இன்ச் சிந்து பகுதியில் கிடைச்சிருக்கிற ஓகேங்களா தரவுகளை வச்சு பார்க்கும்போது 1 இன்ச் என்பது 1.75 சென்டிமீட்டராக இருந்துள்ளது. 1 இன்ச் எவ்வளோன்னு இருந்திருக்கு 1.75 சென்டிமீட்டரா அப்போ அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா எடைக்கற்கள்னு எடுத்துனா படிக்கல்ல செஞ்சுருக்காங்க, இரும முறையை பயன்படுத்தியிருக்காங்க. 16 மிக சிறிய அளவுடைய 16ன்னு நமக்கு ஒரு எடைக்கல் கிடைச்சிருச்சு. அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 13.63 கிராம். அவங்களோட 1 இன்ச் அளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1.75 சென்டிமீட்டர். ஓகேங்களா அடுத்ததாக துணிகள் மற்றும் அணிகலன்கள். துணிகள்னு எடுத்தோன்னா அவங்க பருத்தி மற்றும் பட்டாலான உடைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா மொகஞ்சதாரோவில் ஒரு பூசாரி அரசன் சிலை ஒன்று கிடச்சிருக்கும். ஓகேங்களா பூசாரி அரசன் சிலை அல்லது மதகுரு சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பூசாரி அரசன் சிலை, மதகுரு சிலை அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சிலை ஒன்று கிடச்சிருக்கும், ஆண் சிலை. அந்த ஆண் சிலையோட ஓகேங்களா தோல் மேலே ஒரு துணி போட்டிருப்பாங்க. அந்த துணியில் சின்ன சின்ன கை பூக்களால் ஓகேங்களா பூக்கள் இருக்கிற மாதிரியான டிசைன்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா அதெல்லாம் பருத்தி மற்றும் பட்டால் செய்யப்பட்ட பொருட்களை அவங்க துணிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா அவங்க வந்து துணிகளில் டிசைன்ஸ் போட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த சிலை மூலயமா நமக்கு தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிலை ஒன்று கிடச்சிருக்கும். ஓகேங்களா நடனமாடு சிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நடனமாடும் பெண் சிலை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா 2 பேர் இருக்குது. இந்த பெண் சிலையில் கையில் பார்த்தோன்னா நிறைய வளையல்கள் இருக்கிற மாதிரி, அணிகலன்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை தான் கிடச்சிருக்கும். ஓகேங்களா அப்போ அதன் மூலியமாக அணிகலன்களும் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. துணிகள் பருத்தி பட்டாடைகளும் உடுத்தியதற்கான சான்றுகளும் கிடச்சிருக்கு. அடுத்ததாக முத்திரை மற்றும் எழுத்து முறை. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி முத்திரைகள்லாம் நிறைய வெளிநாடுகள் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா இந்த ஓமன், பக்ரைன், ஈராக் போன்ற நாடுகள்லாம், மெசபடோமியா போன்ற நாடுகள்லாம் சிந்துவெளி முத்திரைகள் நிறையவே கிடச்சிருக்கு. இந்த முத்திரைகள் எதன் மூலயமா செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் இதிலெல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த முத்திரைகளை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா இந்த சிந்துவெளி பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகள் இந்த மாதிரி விஷயத்திலேருந்து ஒரு 5000க்கும் மேற்பட்ட எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கான பொருள் இன்னமும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா அதோட பொருள் என்னன்னு இன்னமும் யாருக்கும் விளங்கலை. அந்த பொருள் தெரிஞ்சால் மட்டும்தான் சிந்துவெளி நாகரிகத்தோட முழுமையான வரலாறு தெரிய வரும். நம்ம சொல்கிற நிறைய விஷயம் எல்லாமே அசம்ஷன் தான். ஓகேங்களா இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு நம்மளாக ஒரு முடிவுக்கு வந்து இப்படி தான் நடந்திருக்குன்ற ஒரு கணிப்பு தானே தவிர இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு கரெக்டான அந்த எழுத்தை படிக்கிற முறை தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக என்ன நடந்துச்சு, சிந்துவெளி நாகரிகம் எப்படி அழிவை நோக்கி போச்சு அப்படின்றத நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகேங்களா அடுத்ததான் அங்கே கிடைச்சிருக்கிற நீண்ட எழுத்து தொடர், சிந்துவெளி முத்திரைகளில் ஒரு நீண்ட எழுத்து தொடர் ஒன்று கிடச்சிருக்கு. அதில் மொத்தமாக 26 குறியீடுகள் இருக்குது. ஓகேங்களா இதுதான் இருக்கிறதுல மிக நீளமான ஒரு எழுத்து தொடர். ஓகேங்களா ஆனால் இதுக்கும் பொருள் கண்டுபிடிக்க முடியல. இல்லை அதுக்கூட பொருள் கிடைச்சா மட்டும்தான் இன்னும் என்னென்ன நாகரிகத்தில் என்னென்ன இருந்துச்சு நிறைய வரலாறுகள் தெரிய வரும். ஓகேங்களா நிறைய வரலாறுகள் இப்போ நம்மளாவே அசியூம் பண்ணி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. பட் உண்மையான வரலாறு என்னென்னு இந்த எழுத்துக்களை பொருள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் யாராலையுமே பொருள் கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா நிறைய பேர் இந்த திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது இந்த எழுத்து முறைகள் வந்து பார்த்தோன்னா திராவிட எழுத்து முறை சார்ந்ததுன்னு கூட நிறைய குறிப்புகள் சொல்கிறாங்க. பட் எதுவுமே கரெக்டாக இதுதான்ற ஒரு முடிவுக்கு வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகேங்களா அடுத்ததை பார்க்கலாம். கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ அவங்களோட சிந்துவெளி மக்களோட கலையும் பொழுதுபோக்கையும் பற்றி பார்க்கலாம். உங்களை கலைன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மதகுரு சிலை அல்லது பூசாரி அரசன் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு ஆண் சிலை அப்படின்னும் பலதரப்பட்ட பேரில் அழைக்கப்படுற இந்த சிலை ஸ்டீடைட் கல்லால் செய்யப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கல்லால் செய்யப்பட்டதுன்னு கேள்விகள் வரும். மதகுரு சிலை அல்லது பூசாரி அரசன் சிலை அல்லது ஆண் சிலை ஸ்டீடைட் என்கின்ற கல்லால் செய்யப்பட்டது தான் இந்த சிலை. அடுத்ததாக செம்பால் செய்யப்பட்ட நடனமாடும் பெண் சிலை அல்லது நடனமாடும் மாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா அந்த சிலை வந்து செம்பால் செய்யப்பட்டதுக்கான சிலை வந்து கிடைச்சிருக்கு. இதன் மூலயமா அங்கிருந்த மக்கள் ஓகேங்களா கலையிலையும் சிறந்து விளங்கினாங்க சிந்துவெளி மக்கள் அப்படின்றத நமக்கு தெரிய வருது. அதுக்கடுத்ததாக கல் சிற்பங்கள் அங்கங்கே கிடைக்குது. எங்கன்னா ஹரப்பா, மொகஞ்சதாரோ, டோலவீரா ஓகேங்களா இந்த இடத்துலாம் சிந்துவெளியை சேர்ந்த கற்சிற்பங்களும் கிடைக்குது. ஓகேங்களா இந்த மக்கள் பொழுதுபோக்கிற்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். பம்பரம் விட்டுருக்காங்க. ஓகேங்களா பம்பரம் இருந்ததற்கான சான்று இருக்குது. கிளிகிழுப்பை ஓகேங்களா கிளிகிழுப்பை சொல்லுவோம்ல அந்த கிளிகிழுப்பை இருந்திருக்கு. சதுரங்க
காய்கள், சதுரங்கத்துக்கு போன்ற காய்கள், அந்த பெட்டிகள், ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்களும் சிந்துவெளி மக்களோட பொழுதுபோக்கில் இடம்பெற்று இருக்கு. ஓகேங்களா, அந்த காலத்திலே பம்பரம் விளையாடி இருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன பொம்மைகள், ஓகேங்களா, விலங்குகளோட பொம்மையை சுடுமண்ணில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. கிலுகிலுப்பை, பம்பரம், சதுரங்க காய்கள், அதோட பெட்டிகள், ஓகேங்களா, அதோட வடிவங்கள் போன்றவற்றும் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது சிந்துவெளி மக்களோட கலையும் பொழுதுபோக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா மதகுரு சிலை அல்லது பூசாரி அரசன் ஆண் சிலை, இது ஸ்ட்ரீடைட் கல்லால் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக நடனமாடும் பெண் சிலை, செம்பால் செய்யப்பட்ட சிலை கிடச்சிருக்கு. கற்சிற்பங்கள்னு எடுத்தோன்னா அரப்பா, மொஹஞ்சதாரோ, டோலவீரால கிடச்சிருக்கு. அடுத்ததாக பம்பரம், கிலுகிலுப்பை, சதுரங்க காய்கள், இந்த மாதிரியான பொழுதுபோக்குக்கு விளையாட்டுகள்லாம் விளையாடி இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக நம்பிக்கைகள்னு பார்த்தோம்னா இவங்க குறிப்பிட்டு இந்த தெய்வத்தை தான் வழிபட்டாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு தெய்வத்தை தான் வழிபட்டாங்கன்னு எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அவங்க இயற்கையை வழிபட்டு இருக்காங்க. குறிப்பாக அரச மரத்தை வழிபட்டதா கருதப்படுது. அதுக்கடுத்ததான் அங்கே தாய் தெய்வ வழிபாடு இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஓகேங்களா, இயற்கையை வழிபட்டிருக்காங்க, அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க, தாய் தெய்வத்தை, ஓகேங்களா, சுடுமண்ணில் செஞ்ச நிறைய தாய் தெய்வ பொம்மைகள் கிடைச்சிருக்கு. அதன் மூலயமா அவங்க ஒருவேளை தாய் தெய்வத்தை வழிபட்டு இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. ஓகேங்களா, அரப்பா மக்கள், ஓகேங்களா, இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அரப்பால வாழ்ந்த மக்கள் இறந்தார்களை புதைச்சிருக்காங்க. ஓகேங்களா, புதைக்கிறதுக்கான நடைமுறைகள் இப்படியெல்லாம் பண்ணலாம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இறந்தவர்களை புதைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எரித்ததற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, எரித்ததற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. நம்ம காளிபங்கன், ஓகேங்களா, காளிபங்கன் பார்த்தோங்களா, ராஜஸ்தானில் காளிபங்கன். இந்த காளிபங்கனில் வேள்வி கூடங்கள், ஓகேங்களா, வேள்வி கூடங்கள் இருந்ததற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அரசியல் முறைக்குன்னு வந்தனா, ஓகேங்களா, இந்த சிந்துவெளி மக்கள் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு குறிப்பிட்ட ஒரு நிர்வாகத்துக்கு கீழே தான் இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க, எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நடந்திருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு நகர நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ எடைகள் யூஸ் பண்ணனா இவ்வளோ அளவில் தான் எடை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கணக்குகள் இருக்குது. ஸோ இவங்க மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசாங்க முறையில் தான் இந்த கிராம மக்களும் வாழ்ந்திருக்காங்க. சிந்துவெளி மக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா மேய்ச்சல் நில மக்களும் இருந்திருக்காங்க, நகரத்தில் வாழ்ந்த மக்களும் இருந்திருக்காங்க, வணிகம் செஞ்ச மக்களும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ பலதரப்பட்ட மக்கள் இந்த சிந்துவெளி நாகரிகத்தில், சிந்துவெளியில் அரப்பன் நாகரிகத்தில் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்க மேம்படுத்தப்பட்ட அல்லது ஓகேங்களா ஒரு கரெக்டான அரசியலில் கரெக்டான ஒரு எப்படி சொல்கிறதுனா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கரெக்டான கவர்மெண்ட்டுக்கு கீழே இந்த ஒரு சிந்துவெளி நாகரிக மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக சமகால பண்பாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இது எப்படி கருதப்படுதுன்னா இந்தியாவில், ஓகேங்களா, இந்தியாவை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா, இப்போது இந்தியா மேப்பில் இங்கே இருக்குங்களா சிந்து பகுதி, இப்போது இந்த ஜம்மு காஷ்மீர், கங்கை சமவெளி பகுதிகள், மத்திய இந்தியா, இந்த கிழக்கு பகுதி, இங்கெல்லாம் புதிய கற்காலத்துக்கான காலம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துலையும், ஓகேங்களா, மேற்கு பகுதியிலையும், இந்தியாவோட மேற்கு பகுதியிலையும், இந்த தக்கான பகுதியிலையும், ஓகேங்களா, செம்பு காலம், இங்கே புதிய கற்காலம் நடந்து கொண்டு இருந்த போது இங்கே செம்பு கற்காலம் நடந்ததா சொல்லப்படுது. ஓகேங்களா, செம்பு காலம், வெண்கல காலம். ஓகேங்களா, நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை என்ன சொல்கிறோம்னா உலோக காலம்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு தான் இது சமகால பண்பாடாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. முக்கியமாக சிந்துவெளி மக்களோட எழுத்து முறைகளை இன்னும் யாராலையும் படிக்க முடியல. ஓகேங்களா, அது படித்தா மட்டும்தான், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது திராவிட மொழியை, ஓகேங்களா, திராவிட பண்பாடோடு தான் ஒத்து இருக்கு. ஸோ சிந்துவெளி நாகரிகம் திராவிட குடும்பத்தை சார்ந்தது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் நிறைய வருது. பட் ஆனால் ஓகேங்களா திராவிடத்தை சார்ந்ததுன்ற கருத்துக்களும் வருது. ஆனால் அதுக்கான சான்றுகளும் கரெக்டாக இதுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படின்னு கரெக்டாக எதுவுமே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. ஓகேங்களா, ஆனால் அந்த எழுத்து முறையை யாராலையும் படிக்க முடியல. சிந்துவெளியில் இருக்கிற எழுத்து முறைகளை அதை பொருள் அறிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு புரிதலே வரும். ஓகேங்களா, அடுத்ததான் வீழ்ச்சின்னு பார்த்தோன்னா 1900, ஓகேங்களா, பிந்தைய அரப்பா காலம்னு பார்த்தோம். ஓகேங்களா, 1900 to 1700 இந்த காலகட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் கரெக்டான இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல, ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். இல்லை, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இயற்கை சீற்றங்கள் ஏதாச்சும் வந்திருக்கலாம், அல்லது பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கலாம், நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போயிருக்கலாம், அல்லது படையெடுப்புகள் நடந்திருக்கலாம். ஓகேங்களா, காலநிலை மாற்றம் நடைபெற்றிருக்கலாம்,
இவங்களாம் என்ன பண்ணியிருக்கலாங்க, இந்த மாதிரியான விஷயங்களால் அந்த பகுதியிலேருந்து ஓகேங்களா, சிந்துவெளி பகுதியிலேருந்து வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம். ஓகேங்களா, இந்தியாவோட தெற்கு சைட்லாம் வந்து இவங்க இடம்பெயர்ந்திருக்கலாம், கிழக்கு தெற்கு இந்த மாதிரி பகுதிகளுக்கு அவங்க இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு தான் சொல்லப்படுது. கண்டி அசம்ஷன் தான் பண்ண முடியுதே தவிர இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஓகேங்களா சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட பெருசாக சான்றுகள் இல்லை. விரைவில் இதுக்கான பொருளை கண்டுபிடிச்சாங்கன்னா இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா, ஆனால் இன்று வரைக்கும் நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஆனாலும் கரெக்டாக இந்த சிந்துவெளி எழுத்துக்கு இதுதான் பொருள்னு யாராலையும் சொல்ல முடியல. ஓகேங்களா, அந்த பொருள் தெரிய வந்தால் மட்டும்தான் இதுதான் நடந்துச்சு. ஓகேங்களா, சிந்துவெளியில் இதுதான் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடக்கலை, இப்படிலாம் வணிகம் நடந்துச்சு, இந்த மாதிரியான தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படின்ற மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் ஓகேங்களா எல்லா புதிர்களுக்கும் விடை கிடைக்கும். ஆனால் அதுக்கு தான் ரொம்ப கஷ்டம், அதுதான் ரொம்ப கஷ்டம், யாராலையும் அதுக்கான பொருளை கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீழ்ச்சி இந்த 1900 பீரியட் ஆஃப் டைம்லேயே இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றங்களால் அவங்க வேறு பகுதிக்கு குடியேறி இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. ஓகேங்களா, ஆனால் அதுவும் ஒரு அசம்ஷன் தான். ஓகேங்களா, அதையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்தை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தானியத்தை பார்க்கலாம். ஓகேங்களா, டெல்லி சுல்தானியம் பார்ப்போம். இல்லை நிறைய வம்சங்கள் வரும், அந்த வம்சங்களை ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.